வணக்கம். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா மேட்டூர் சேலம் லைனில் வரும் மேட்டூர் இந்த பகுதியில் இருக்கும். இப்போ வந்து செவ்வாழைக்கு வந்து பார்த்திங்கன்னா இண்டியாக்ரோன்ற பிராண்டில் வந்து உரம் அந்த உரம் பதிலாக வந்து பார்த்திங்கன்னா இன்ஜெக்ஷன் மெத்தடை வந்து ஃபாலோ பண்ணுது. அந்த இன்ஜெக்ஷன் மெத்தடை ஃபாலோ பண்ணி ஒரு நல்ல ஒரு ஈல்டு, ஒரு ஆவரேஜான ஈல்டு வந்திருக்கு. அதை பற்றி அந்த விவசாயி சொல்லுவாங்க. அது போக அதுக்கு அந்த உரம் கொடுத்தவங்க விஷ்ணு சார் ஜஸ்ட்டு ஒரு பேசுவார். வணக்கங்க, நான் மேட்டில் பேசுகிறேங்க. இந்த தோட்டத்துக்கு வந்து ஸ்டார்டிங்கில் சருவு அதிகமாக இருந்துச்சுங்க. அது வந்து நாங்கள் இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி ஒரு இது ஹோப் கொடுத்துங்க. நான் இன்ஜெக்ஷன் பண்ணி கொடுத்தோம். அதுக்காக வந்து கொடுத்த அவனோட விளைவு வந்து இப்போ நல்லா தார் வந்திருக்கு. 5 சீப்பு 4 சீப்பு 6 சீப்பு அது கணக்கில் ஆவரேஜாக ஒரு 10 கிலோ வெயிட்டில் தான் வருதுங்க. ஓகே, ரிசல்ட்டு நல்லாயிருக்கா? அந்த தோட்டத்தோட விவசாயம் வந்து அவர் ஃபீட்பேக் மட்டும் சொல்லுவார். அது மட்டும் பரவாயில்ல. ஊசி ஒரு 4 டைம் போட்டாங்க. ஊசி போடுறதுலேருந்து பரவாயில்ல. மரமே போயிடுச்சுன்னு நினச்சோம், ஆனால் போகலை, தப்பிச்சிக்கிச்சு. மரம் போச்சு விட்டுட்டோங்க. அதாவது ஆக்சுவலாக ஒரு 15-20 நாள் இது ஆகாது வராது அப்படின்னு விட்டுட்டோங்க. ஒரு 4 இன்ஜெக்ஷன் தொடர்ச்சி ஒரு 15 ஒரு இன்ஜெக்ஷன் பண்ணோங்க. பரவாயில்லைங்க, அதுக்கு உண்டான ஈல்டு கிடச்சிருக்கு. இப்போ ஆவரேஜாக ஒரு 10 கிலோ 12 கிலோ. ஃபர்ஸ்ட் 2 வெட்டுக்கு 12 கிலோ. ஓகே. அடுத்த 3வது வெட்டுக்கு 10 கிலோ. பரவாயில்ல, ஓகே தான். பரவாயில்லைங்க. அதாவது செடியை போயிட்டு மரமே போயிடுச்சுன்னு நினச்சோங்க. ஓகே, டிசுக்கு நினச்சோம், மரமே போயிடுச்சு நினச்சோங்க. இது கொஞ்சம் காலத்தில் வந்துருச்சுங்க. அந்த 15 நாளைக்கு அந்த பழம் மட்டும் காமிக்க முடியுங்களா? அப்படி இதே எத்தனை கிலோ வருங்க? இது கொஞ்சம் ஒரு 13-14 கிலோ வருங்க. வரும். ஓகே, இது 13-14 கிலோ வருங்க. கண்டிப்பாக அடுத்து கட்ட வைக்கும் போதும் இந்த மெத்தடே ஃபாலோ பண்ணுங்கள். சரி, நன்றி. ஓகே.